Exercise 1.4 la fifth sum, show that the function f n tends to n defined by f of m equal to m square plus m plus n m plus 3 is 1 to 1 function. இப்போ ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டு நேச்சுரல் நம்பரு, இன்னொரு செட்டு நேச்சுரல் நம்பரு. ஆனால் இந்த செட்டு ரெண்டு செட்டுமே எந்த ரிலேஷனில் இருக்குது? இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. சரியா? இப்போது எம்முன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். எம்முனா இந்த நம்பரு எம்மு, அது நேச்சுரல் நம்பராக இருக்கிறதுனால அதை 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். எஃப் ஆஃப் எம் எப்படி இருக்கு எடுப்போம்? இந்த நம்பரை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷனில் போட்டு கிடைக்கிற அவுட்புட்டு தான் என்ன? அது எஃப் ஆஃப் எம் இல்லையா? அப்போது ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நம்பராக போட்டு பார்க்கலாம். ஒரு 4 நம்பர் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். சரிங்களா? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எம் ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அப்போ என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. சரியா? எஃப் ஆஃப் 2 போட்டு பார்த்தா என்ன வருது பாருங்கள். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 என்ன வரும்? 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9. எஃப் ஆஃப் 3 போட்டால் என்னது? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்போது 15. சரியா? எஃப் ஆஃப் 4 போட்டு பார்ப்போம். 4 போட்டோன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 4 இன்ட்டு 4 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 16 ப்ளஸ் 4 20 20 ப்ளஸ் 3 23. ஓகேவா? இப்போது எனக்கு பாருங்கள், 1 போட்டேன் 5 கிடச்சிச்சு. அப்போ 5. அப்புறம் 2 போட்டேன் 9 கிடச்சிச்சு 9. அப்புறம் 3 போட்டால் 15 கிடச்சிச்சு. அப்புறம் 4 போட்டால் 23 கிடச்சிச்சு. சரியா? இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், ரெண்டுமே 1 to 1 ஆகுது இல்லையா? ரிப்பீட்டேஷனே வரல. 3க்கு 15, 4க்கு 23. ஒவ்வொரு நம்பரும் ரிப்பீட்டேஷனே வரல. எல்லா நம்பரும் யூனிக்காக இருக்குது. அதனால் இது என்ன? அது இட்ஸ் அ ஃபங்க்ஷன்.